டிட்வா புயல் வட தமிழகத்தை நோக்கி நெருங்கி வருவதால் தமிழ்நாட்டிற்கு இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது. இந்த புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டிட்வா என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடலோரம் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் 560 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் 520 கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளது. வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி புயல் நகரும் என்று நாளை மறுதினம் அதிகாலை வட தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில் டிட்வா புயல் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. புயல் காரணமாக பாம்பன், நாகை, தூத்துக்குடி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு மற்றும் சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுகளும் ஏற்றப்பட்டுள்ளன. 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழையும், மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறினார். கடலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 6 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய 10 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதி கனமழையை எதிர்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு 2 நாட்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர், மழை, வெள்ள மீட்புப் பணிகளில் உள்ளாட்சி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மீட்புப் பணிகள் உள்ளிட்ட துறைகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மீட்பு நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைக்கவும், அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தயார் நிலையில் இருக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். கனமழையை எதிர்கொள்ள மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்க முன்னேற்பாடுகளை செய்ய அறிவுறுத்திய முதலமைச்சர் தேவையான மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை உடனடியாக அனுப்பி வைக்க உத்தரவிட்டார். டிட்வா புயல் காரணமாக பலத்த கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள 16 மாவட்டங்களில் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது. 12 தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள், 28 மாநில பேரிடர் மீட்புப் படை குழுக்களும் தயார் நிலையில் உள்ளன.